அந்த ரோமர் 16:17 இருந்து வாசி முடிங்க கொஞ்சம் தூரம். என்ன செய்யணுமா? அப்படிப்பட்டவர்களை விட்டு இடரல்களை உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று. அவங்கள விட்டு விலகிடணுமா? நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்றேன். அப்படியானவங்களை விட்டு கொஞ்சம் விலகிடுங்க. உங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிரிக்க முயற்சி செய்யறவங்களை விட்டு கொஞ்சம் விலகிடுங்க. அங்கவா பிசாசு துரத்திவினம், இங்கவா பேய்களை பினம், அங்க பாச தொட்டோன்னு எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுகுதுல, அங்கவா எங்க உன்னை விழுத்துறதுக்கு கொண்டு போறாங்க. அது அப்படியே வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து அந்த விழுத்துறதுக்கு போட்டு பார். இந்த பாஸ்டர் ஜெபிச்சா விழுகுது, டேவிட் ஜெபிச்சா விழுகுது இல்ல. யார் சொன்னா உங்களுக்கு டேவிட் ஜெபிச்சா விழாதுண்டு? விழுத்தி காட்டு அவங்க எல்லாரையும். உங்களை விழுத்துவதற்காய் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை. நீ எந்த இடத்துல விழுந்தியோ அந்த இடத்துல உன்னை தூக்கி நிறுத்தணும். விழுறது வெக்கம், எழும்புறதாங்க கெத்து. அல்லேலூயா. அவர் உங்களை எழுப்புகிற தேவனா இருக்கிறார். எழும்புற சபைக்கு போங்க, விழுகிற சபைக்கு போகாதீங்க. இப்படி சொல்லி பாருங்களேன், கொஞ்சம் புத்தி வரும் அதுக்கு. இதப்பா நீ விழுத்துற சபைக்கு போகாத, உன்னை எழுப்புற சபைக்கு போப்பா, நாங்கெல்லாம் எழும்ப போறோம். எங்க எழும்புவா? நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்துடுவாய், நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். என்ன நாட்களுக்கு பலன் வருமா? காத்திருந்த. இது காத்திருக்க விருப்பம் இல்ல, விழுத்தினாலும் பரவாயில்ல, இன்றைக்கே விழுத்தி விட்டுருங்கன்னு போகுது. அல்லேலூயா. விழுத்துறது உடனே செய்யலாம், எழுப்புறதுக்கு கொஞ்சம் காத்திருக்கன்னு சொல்லுங்க. நித்திரை கொண்டவனை எழுப்புறதுக்கே பெரிய கஷ்டமா இருக்கு. நீ நித்திரையா கொண்டிருக்கிற, நீ என்னென்னலாம் செஞ்சிருக்க, உன்னை எழுப்ப எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஆனா நான் சொல்றேன், சில பேரை சீக்கிரத்துல நடக்கட்டு ஆண்டவரே, மிகவும் வேகமாக எழும்புவீர்கள். சீக்கிரம் சீக்கிரமா நிறைய பேர் நடக்குதுன்னு தெரியுது. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா கதை முடிச்சு. ஒருத்தர் எனக்கு போட்டுக்காரு, ஜோன் ஜெபராஜையும் ஜஸ்டினையும் பின்பற்றாதீர்கள். நான் சொன்னேன், நான் ஜோன் ஜெபராஜையும் ஜஸ்டினையும் பின்பற்றல, நான் இயேசுவை பின்பற்றேன். யாழ்ப்பாணத்து ஜோன் ஜெபராஜன் எனக்கு பேஸ்புக்ல எழுதியிருக்கிறாங்க. என்னைய பார்க்க அப்படியா இருக்கு? அந்த ஆள் கேள்விப்பட்டா அந்த ஆளுக்கு ஒரு மாறி போயிடும். என்னடா நான் என்னென்னலாம் பண்றோம், சும்மா இருக்கிறவனை பார்த்து எந்த பேரை போட்டான். அனோஜை பார்த்து விஜய் என்று சொல்லிவிட்டா அப்படி இருக்கும். விஜய் கேள்விப்பட்டா அப்படி இருக்கும். விஜய் தூக்கு போட்டுருவான் நாளைக்கு. கொண்டு போய் ஒப்பிட்டதும் ஒப்பிட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோன் ஜெபராஜா மாதிரி பேமஸ் இல்லாட்டின்னு ஜோன் ஜெபராஜன்னு சொல்லி சொல்ற அளவுக்காவது கொஞ்சம் ஆக்கலங்களுக்கு இருக்குது. ஆண்டவர் உங்களை சீக்கிரமா எழுப்ப போறார். ஆமென், ஆமென். அது கொண்டு பண்ணுங்க. இந்த தரித்திரங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும். ஆமென், ஆமென். வாசி வாசி 18. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல். பாருங்க, அப்படிப்பட்டவர்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்யலையா? ஆமென். என்னத்துக்கு ஊழியம் செய்றாங்களா? தங்கள் வயிற்றுக்கே ஊழியம், தங்களோட வயிற்றுக்கு தான் ஊழியம் செய்றாங்களா? எப்படி? எப்படியாவது கொஞ்சம் பேரை சேர்த்துட்டா என்ன நடக்கும்? கொஞ்சம் காணிக்க கூடிரும், கொஞ்சம் தசம பாகம் கூடிரும், கொஞ்சம் போட்டோக்களை போட்டு போட்டு கொஞ்சம் வெளிநாட்டுல இருந்து உதவிகளை எடுத்துடலாம். அப்படி முயற்சி செஞ்சா நாங்களும் 100 பேரை கொண்டு இருத்தலாம். உள்ள கொண்டு இருத்தி என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? 2 மாசத்துல முழுக்க போய் செத்து போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து போல சட்டைகளை அடித்து உயர பறக்கணும். நீங்க இனி வர்ற காலம் நீங்க உயர பறக்கிற காலமா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். சில பேரை கர்த்தர் தொட முடியாத உயரங்களுக்கு கொண்டு போவார். ஆமென்.